பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். பல இஎம்பித்தலுக்கு பேரிச்சம்பளம் அப்படிங்கிற ரீதியில தான் அரசு பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150% பேருந்துகள் வந்து கைலாங்கடைக்கு கூட லாக் இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் ரோட்ல வந்து ஓடிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்ப சமீபத்தில் பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னை அடையாறுல வந்து ஒரு பேருந்து எரிந்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு சம்பவம் நள்ளிரவு வந்து ஒரு அரசு பேருந்து அதோட சக்கரம் கழண்டு ஓடுனதெல்லாம் பார்க்கும்போது மிக பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியாகவே தான் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த பஸ்ல வந்து பயணிகள் வந்து அதிக அளவுல இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் ஓட்டுநரோட அந்த சாமர்த்தியம்ங்கிறது மிக பெரிய அளவுல வந்து பேசப்பட வேண்டிய ஒன்றுதான். அது அவர் மட்டும் சரியா அந்த பேருந்தை வந்து அந்த டைம்ல வந்து இயக்காம இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு மிக பெரிய அளவுல ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கும். அந்த பஸ்ல இருந்த பயணிகள் வந்து உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த விபத்துங்கிறது இருந்ததுன்னு சொல்லணும். அதுல தனியா அந்த பார்ட்ஸ் வந்து கழண்டி ஓடும் போது வந்து நம்மளோட மனசெல்லாம் அவ்வளவு பதபதைக்குச்சுன்னு சொல்லணும். இது மாதிரி நம்ம வந்து இனிமேல் வந்து கவர்மெண்ட் அதாவது அரசு பேருந்துல வந்து நம்ம பயணிச்சா நமக்கு உயிருக்கு கேரண்டி கிடைக்குமான்னு பார்த்தா மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தேகம் தான் நம்ம சொல்லணும். இப்ப இங்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்றாங்கன்னா, அதாவது திராவிட மாடல் ஆட்சினா இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு ட்ரிக் ஒன்று யூஸ் பண்றாங்க. அது வந்து இந்த சென்னை மாதிரியான நகரத்துல வந்து புது பஸ் பலன்னு இருக்கிற பஸ் எல்லாம் வந்து இயக்கிட்டு இந்த பழைய அந்த இஎம்பித்துல பேரிச்சம்பளம் அப்படிங்கிற ரீதியில இருக்கிற பேருந்துலாம் கிராமப்புறத்துல போயிட்டு இயக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னை இப்ப தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து 3 கோடி பேர் வந்து சென்னையில இருக்காங்க. அதனால வந்து பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்கள், மாவட்டத்துல இருக்கிற மக்கள் வந்து சென்னையில இருக்கிறதால ஓகே நல்லா போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிராமத்துல இருக்கிற ஓடுற பேருந்துகளோட நிலைமையை பாத்தீங்கன்னா மிக 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 கேவலமா தான் இருக்கு. ஒவ்வொரு இதுலுமே பல்வேறு பேருந்துகள்ல வந்து மழை பெஞ்சா அந்த வைபர் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் சைடுல இருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து டகடன்னு ஆடி நிற்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மழை பெஞ்சா இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மேல இருந்து கூரையில இருந்து கொட்டுது. இவங்க வந்து குஜராத்துக்கு போயிட்டாங்க. குஜராத்ல அந்த பஸ் சரியில்லை, இது பஸ் சரியில்லைன்ட்டு. அப்புறம் அது மட்டும் ஒரு கண்டக்டர் வந்து அவர் உக்காந்து இருக்கிற அந்த இது வந்து கீழே விழுந்துடுச்சு. அப்படியே ஓட்ட போய் கீழே வந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்புனாரு. இது மாதிரி பல்வேறு பேருந்துகள் வந்து இயம்பத்திலை பேச்சம்பளை அப்படிங்கிற ரீதியில தான் செயல்பட்டு இருக்கு. இதை வந்து கவனிக்காத போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற ஓடி இருக்கின்ற முக்காவாசி பேருந்துகள் அப்படிங்கிறது என்ன இந்த மாதிரியான நிலைமைனா காலவாதியான பேருந்துகள் தான். அதோட எக்ஸ்பெக்டட் அதோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்களா. அனைத்து பேருந்துகளும் வந்து பட்டி டிங்கிரி பார்த்துட்டு தான் இதற்கு ஓட்டிட்டு இருக்காங்க. அனைத்து பேருந்துகளும் அதாவது காலவாதியான பேருந்துகள் தான். அந்த பேருந்துகளை இயக்கி பொதுமக்களோட உயிரோட வந்து இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு போக்குவரத்து துறை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையை சரியான முறையில வந்து நீங்க கையாண்டீங்கன்னா புது பஸ் வந்து தரமான பேருந்துகள் வந்து நம்ம இயக்கலாம். அது மட்டும் இல்ல லாபத்துல இயக்கலாம். ஆனா இவங்க அது மாதிரியா பண்றாங்க. அவங்க பஸ் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் வாங்குறீங்க. ஆனா அந்த பஸ் எல்லாமே வந்து நஷ்டத்துல ஓடுதான். போக்குவரத்து துறை நஷ்டத்துல இருக்கு. அதுல வர வருமானம் என்ன பண்றாங்க? இது மாதிரிதான் ஊழல் எதுக்கு எடுத்தாலும் ஊழல், அனைத்துலுமே ஊழல் தான் பண்றாங்க. இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிக்கெட் வாங்குறதோ அந்த டிக்கெட் மிஷின் ஒன்று வாங்கினாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன தரத்துல வாங்கினாங்கன்னு தெரியல. இப்ப மறுபடியும் எல்லாருமே கையால கீச்சு கொடுக்குறானுங்க. அப்புறம் அந்த மிஷின், அந்த டிக்கெட் மிஷின் என்ன ஆச்சு? அந்த டிக்கெட் இயந்திரம் இப்ப எங்க போச்சு? இது மாதிரி பல்வேறு துறையில ஊழல் மட்டுமே வந்து பிரதான கொள்கையாகவே வச்சு செயல்படுது இந்த திராவிட கட்சிகள் தான் நம்ம சொல்லணும். இது மாதிரி இன்னும் பொதுமக்களோட உயிருக்கு வந்து என்ன மாதிரியான உத்தரவாதம் தரப்போறாங்கன்னு தெரியல. நேற்று பார்த்த அந்த வீடியோ வந்து உண்மையிலுமே வந்து மனசு வந்து பதபதிக்கிற ஒரு காட்சியா தான் இருந்தது. அது ஒரு வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அரசு பேருந்துலாம் நம்ம வந்து பயணம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து நம்மள யோசிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். இனிமேலாவது இந்த திராவிட அரசு திருந்தி தரமான பேருந்துகள் வந்து கிராமப்புறங்களை வந்து இயக்க வேண்டும். இந்த காலவாதியான அனைத்து பேருந்துகள் வந்து டிஸ்கார்ட் பண்றீங்க. அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு தரமான பேருந்துகளை விடுங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.